வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தமிழ் சமுதாய வரலாறுல பார்ட் 9 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்த்துடலாம் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? சங்க காலத்துல இருந்த சேரர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து. இந்த பதிற்றுப்பத்து தான் என்ன அப்படின்னா சேரர்களை பற்றி குறிப்பிடுது. ஸோ இது வந்து 8 தொகை நூல்களில் வந்து ஒன்று. ஸோ இதில் மொத்தம் 10 அரசர்களை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச முதல் 10ம் கடைசி 10 நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ நடுவில் இருக்கக்கூடிய 8 அரசர்களை பற்றி நம்மளுக்கு டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பரிபாடல், கலித்தொகை, புறநானூறு இது எல்லாமே என்னன்னா 8 தொகை நூல் தான். பரிபாடல் அப்படிங்கிறது அகமும் புறமும் சேர்ந்த ஒரு நூல். கலித்தொகை அப்படிங்கிறது என்னன்னா நாடக பாங்கில் அமைந்த ஒரு 8 தொகை நூல். என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை தான். புறநானூறு வந்து அதிகமான புலவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாடியிருப்பாங்க. நெக்ஸ்ட், தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர். நான் அப்பயே பார்த்தோம், சங்ககாலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பு தான். அந்த கற்பின் குறியீடாக அமையக்கூடிய மலர் என்ன மலர் பார்த்தீங்க அப்படின்னா முல்லை மலர். முல்லை தான் என்னன்னா கற்பின் குறியீடாக அமையக்கூடிய ஒரு மலர். நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக. ஸோ எல்லா அரசர்களுமே கொடுத்துருக்காங்க. சிம்ம விஷ்ணு அப்படின்னா பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் யாருன்னா சிம்ம விஷ்ணு. ஸோ அப்போ இவர் யார் அப்படின்னா பல்லவர். அடுத்து ஜெயசிம்மன் யார் அப்படின்னா சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர். ஆதித்ய கரிகாலன் 1 யார் அப்படின்னா சோழர். சதகர்ணி யாருன்னு அப்படின்னா சாத்தவாகனர். 2, 1, 4, 3 அப்படிங்கிறத இதுக்கான சரியான விடை. சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் யார் அப்படின்னா சோழர்களா பல்லவர்களா அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியர்கள் தான் சங்க புலவர்களையும் இலக்கியங்களும் ஆதரிச்சாங்க. அதனாலதான் முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லி சங்கங்கள் என்ன அமைச்சு புலவர்களை வந்து கூட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா நூல்களை வந்து வெளியிட்டாங்க. நெக்ஸ்ட், கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணிவு பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு என்னது? நிறைய தடவை பார்த்துட்டோம். கதியும்பா கல்வெட்டு. சேர சோழ பாண்டியர்களை பற்றி குறிப்பிடக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோகரோட கல்வெட்டு. ஆனா கூட்டணைப்பை பத்தி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு என்னன்னா அதிகும்பா கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்ககால சேரர்களின் தலைநகரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சங்ககால சேரர்களாலே தலைநகரம் நம்மளுக்கு தெரியும். வஞ்சி தான் சேரர்களோட தலைநகரம். ஸோ இது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய திருவெஞ்சைக்களம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இல்லை அப்படின்னா இந்த வஞ்சி தான் அதாவது கரூர் தான் சங்க காலத்துல வந்து வஞ்சி என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஓகேவா, வஞ்சி தான் சேரர்களின் தலைநகரம். ஸோ முசிறி அப்படிங்கிறது அவங்களோட துறைமுக நகரமா இருந்தது. நெக்ஸ்ட், கரிகால சோழனின் இயற்பெயர் என்ன? கரிகாலனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவன். ஸோ திருமாவளவன் தான் என்ன அப்படின்னா கரிகால சோழனோட இயற்பெயர். இவர் வந்து முற்கால சோழர்கள்லயே தலை சிறந்த மன்னன் தான் கரிகால சோழன். ஸோ கல்லணையை கட்டினவர் இவர் தான். காட்டை அழிச்சு நாடாக்குனதும் இவர் தான். அதே மாதிரி ஈழத்தை வென்று வந்து அங்க இருக்கக்கூடிய அடிமைகளை வச்சுதான் அந்த கல்லணை அப்படின்ற ஒரு விஷயம் கட்டப்பட்டது. அதே மாதிரி வந்து என்ன பாத்தீங்கன்னா வெண்ணி போர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான போர் கரிகால சோழனுக்கு திருப்புமுனையாக அமைந்த போர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், மருத குலத்தில் வாழும் மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா குறவர் அப்படின்னா குறவர் குறத்தியர் அப்படிங்கிறது குறிஞ்சி, ஆயர் ஆய்ச்சியர் அப்படிங்கிறது முல்லை, உழவர் அப்படிங்கிறது எங்க அப்படின்னா மருதம். அப்ப இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா உழவர். அடுத்து பொருந்தாததை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இளஞ்செட் சென்னி, கோச்செங்கானன், பெருஞ்சேரல் இரும்புரை, பெருநெற்கிள்ளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இப்போ இளஞ்செட் சென்னி, கோச்செங்கானன், பெருநெற்கிள்ளி இவங்கெல்லாம் யார் அப்படின்னா சோழர்கள். அப்ப இங்க இருக்கிறது ஒரே ஒண்ணு பொருந்ததுன்னா யார் அப்படின்னா பெருஞ்சேரல் இரும்புரை. இவர் தான் என்ன அப்படின்னா சேர அரசர். இரும்புரை வந்து என்னன்னா இவரோட பேர்ல நாணயங்களை வெளியிட்டவர் தான் இரும்புரை. நெக்ஸ்ட், சங்ககாலத்தின் சமுதாயத்தில் நிலை வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது. சங்ககாலத்துல அதாவது உடன்கட்டையை பத்தி விளக்கக்கூடிய நம்ம தமிழ் நூல் என்ன நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் சங்ககாலத்துல உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை பத்தி சொல்லுது. அதே மாதிரி நடுகளை பத்தி சொல்லக்கூடியதும் தொல்காப்பியம் தான். 8 தொகை 10 பாட்டு அப்படிங்கிறது என்னன்னா 14 மேல் கணக்கு நூல்கள்.
மேல் கணக்கு நூல்கள். இது 11 கீழ்கணக்கு நூல். ஓகே, ஸோ இன்னைக்கு உண்டான 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த 10 கொஸ்டின் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.